காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார 20 கிராம பகுதிகளை உள்ளடக்கிய பரந்தூர் புதிய பசுமை வழி விமான நிலையம் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய மாநில அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் விமான நிலையம் அமைக்க தேவையான நிலங்கள் எந்தெந்த கிராமங்களில் எவ்வளவு எடுக்கப்படுகிறது என வலியுறுத்தி நில எடுப்பு அறிவிப்புகளை தமிழ்நாடு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அறிவிப்புகளை நாளிதழ்களில் வெளியிட்டு வந்தது. விமான நிலையம் அறிவிப்பு வெளியிட்ட நாள் முதல் ஏகனாபுரம் கிராம மக்கள் தங்கள் விவசாய நிலங்கள், குடியிருப்புகள், நீர்நிலைகள் உள்ளிட்ட வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்படுவதாக கூறி விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நாள்தோறும் கிராம மைதானத்தில் ஒன்று கூடி 791வது நாளாக தொடர் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். தொடர் போராட்டங்கள் நடத்தி வந்தாலும் அதனை கண்டுகொள்ளாமல் தற்பொழுது ஏகனாபுரத்தில் நிலம் கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பு தமிழ்நாடு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை நாளிதழ்கள் இன்று வெளியிட்டுள்ளது. ஏகனாபுரத்தில் உள்ள நிலங்களின் வகைகள், சர்வே எண்கள், கிராம மக்களின் பெயர்கள் உள்ளிட்டவை குறிப்பிட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பரந்தூர் பசுமை விமான திட்ட எதிர்ப்பு போராட்ட குழு நம்ம இந்த பரந்தூர் பசுமை விமான திட்டத்துக்காக நில எடுப்பு அந்த பணிகளுக்காக ஏகனாபுரம் கிராமத்திற்கு கொடுக்கப்பட்ட முதல் நோட்டிபிகேஷனுக்காக சம்பந்தப்பட்ட பட்டாதாரிகள் ஆட்சேபனை தெரிவித்து இந்த அத்தனை பேரும் அலுவலகத்துக்கு நேரில் வந்து இந்த திட்டம் செயல்படுத்த வேண்டாம், இந்த திட்டத்துக்கு நாங்கள் நிலம் தரமாட்டோம், தொடர்ந்து போராடி கொன்ற எங்களுடைய அந்த போராட்ட நிலையில் மாற்றம் இல்லை என்ற அந்த நிலையில் இன்று ஒவ்வொரு பட்டாதாரியும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோட்டிபிகேஷனுக்கு ஆட்சேபனை தெரிவித்து இன்று இங்கு விளக்க மனு அளித்திருக்கிறோம். நாங்கள் கேட்பது என்னவென்றால், நாங்கள் ஏற்கனவே 2 முறை தலைமைச் செயலகத்திலே மரியாதைக்குரிய அமைச்சர் பெருமக்களிடத்திலே போராட்ட குழு பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் மச்சேந்திரநாதன் ஐயா அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு உயர்மட்ட குழு இடத்தில் களத்தை ஆய்வு செய்து அவர் கொடுக்கப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் இந்த இடம் உகந்ததா உகந்ததில்லையா என்று போராட்ட குழுவை அழைத்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பிறகுதான் இந்த இடத்தை நாங்கள் திட்டமிடுவோம் என்று சொல்லிய அரசு அந்த மச்சேந்திரநாதன் ஐயா அவருடைய அந்த அறிக்கையையே வெளியே விட மறுக்கிறார்கள். ஆர்டிஐயில் கேட்டாலும் கூட அந்த தகவலை கொடுக்க மறுக்கிறார்கள். ஆக அரசாங்கம் கொடுத்த எங்களிடத்தில் போராட்ட குழுக்கிடத்தில் கொடுத்த அந்த உறுதிமொழியை கூட இந்த விவசாயிகளை அழிக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த உறுதிமொழி கூட இந்த அரசு மீறுகிறது. மச்சேந்திரநாதன் கமிட்டி என்ன அறிக்கை கொடுத்தார்கள் தெரியவில்லை. எங்களை கூப்பிட்டு எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் என்று சொன்னார்கள். இதுவரை அதை பற்றி அவர்கள் சிந்திக்கவும் இல்லை, அதற்கான வழியும் தெரியவில்லை. நாங்கள் தொடர்ந்து இந்த நோட்டிபிகேஷன் 2வது முறையாக இன்னும் ஏற்கனவே 154 ஏக்கராவுக்கு வந்ததுக்கு இப்பொழுது நோட்டிபிகேஷன் நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்து கொடுத்திருக்கிறோம். பிறகு 254 ஏக்கராவுக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அதற்கும் பிறிதொரு நாளில் ஒரு நாள் அதற்கு முடிவு செய்து பட்டாதாரிகள் வந்து ஆட்சேபனை தெரிவிப்போம். ஆக ஒட்டுமொத்தமாக எங்கள் நிலைப்பாடில் மாற்றமில்லை. திட்டத்தை வேறு பகுதிக்கு கொண்டு செல்வதுதான் அரசாங்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை, பிரதான கோரிக்கை.